பிள்ளையார் பிடிச்சு போய் குரங்க முடிச்ச கதையா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? பெரிய ஐடியா போடா. அந்த கஞ்சனை ஒருத்த நிஜமாவே கொண்டு போறான், நான் கனவுல கூட நினைக்கிறா. ஐயோ, அந்த லெட்டர்ல என் கையெழுத்து வேற இருக்கு. 2 கில்லாடிகள் எழுதாம 3 கில்லாடிகள் எழுதி என்னையும் வம்பள மாட்ட வச்சிட்டியாடா. டேய், பேப்பரை காலையில படிச்சு பாத்தியா? வேலை போட்டிருந்தது. டேய், நாம எழுதின லெட்டர் போலீஸ் கஸ்டடியில இருக்கான். அது எந்த ஏரியால இருந்து வந்திருக்குன்னு நிச்சயமா கண்டுபிடிக்க போறாங்க. அந்த ஏரியாவை வளவீசி தேட போறாங்க. அந்த ஏரியால 3 கில்லாடிகள்னா நாம தான். சோ, செய்யாத தப்புக்கு நம்ம 3 பேரும் தூக்குல தொங்க போறோம். டேய், நீ தைரியசாலி தானே? நீ என்ன செய்யற? அந்த கஞ்சம் வீட்டுக்குள்ள செவிரேறி குச்சி போய் அந்த லெட்டர் எப்படியாவது அப்புறப்படுத்துரு. அப்புறம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், இதுவே தப்பிக்க வேற வழியே கிடையாதா? ஒண்ணு செய்வோமா? என்ன? நடந்த விவரத்தை போலீஸ் கிட்ட சொல்லுவோம், உண்மையை ஒத்துக்குவோம். டேய், உனக்கு பரவாயில்ல, அப்படியே உள்ள தள்ளினாலும் கரெக்டா கம்பி எண்ணிடுவேன். நான் கணக்குல வீக்கு, அது வேற தப்பா என்ன தனியா அடிப்பான்டா. டேய், வேற வழி ஏதாவது சொல்லுடா, போலீஸ் இல்லாத வழி சொல்றா. ஏய், நாம நிரபராதிங்க. வழியில கணம் இருந்தாதான வழியில பயம். நம்ம கை சுத்தம் நமக்கு தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா பயப்படுற? வா. என்ன சொல்ற? மடியில கணம் இருக்கான்னு பாக்குறேன். அடிச்சி வாடா. டேய், நீ பழைய கேடியாச்சரா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சைக்கிள் திருடுறதையும் திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிரபராதின்னு வர சொல்றியா? என்ன நெஞ்செழுத்தண்டா உனக்கு? சார், உண்மை சொல்றேன் சார், நான் திருடல சார். ஓஹோ, இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். கொடுக்கறத கொடுத்தா ஒழுங்கா பதில் சொல்லுவேன். இப்போ சொல்றேன். நோ, இம்பாசிபிள். என்னால இனிமே இங்க ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. முட்டிக்கு முட்டி பேத்துருவானுக்கு போல் இருக்கேன். ஆமாண்டா, எப்படியோ இந்த இடத்த விட்டு ஓடிடணும். என்னடா சொல்ற? டேய், கோழை, உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. செய்யாத கொலைக்கு நாம ஏன்டா பயப்படணும்? போய் பேண்ட் அவுத்துட்டு சேலை கட்டிட்டு வாங்கடா. உனக்கு என்ன உடம்புல தெம்பு இருக்கு? நீ பாட்டுக்கு சொல்லிட்ட. இங்க பாத்தியா, உடம்பெல்லாம் விடவிடாங்குது. காக்கி சட்டையை பார்த்தாலே பயமா இருக்கு. போலீஸ்கார எப்ப தோல்ல கைய வைக்க போறான்னு பயமா இருக்குடா. நீயா பாத்தியா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த எனக்கு ஜன்னி கண்ட அமோனியா வந்துரும், நிமோனியா வந்துரும். ஆமாண்டா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்குமாவது நம்ம எங்கேயாவது தலைமறைவா போயிடலாம்டா. போங்கடா, நீங்க 2 பேரும் போங்க. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து அசைய போறதில்லை. போடா, பெரிய துப்புரிய சாம்புவேன். நீ ஒண்ணு கடங்க ஒண்ணு எதனா செய்ய போய் நாங்க போலீஸ்ல மாட்டிக்குவோம். அன்னைக்கு ஸ்டேஷன்ல பார்த்தே இல்ல, கால் முட்டி கை முட்டி எல்லாம் எப்படி அடிக்கிறான்னு. நான் ஒன்னா காலில் விழுறேன். மகேஷ், டோன்ட் பி சில்லி ஐஸ். ஏய் பிரபு, எங்களுக்கு எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணிருக்கிற, இந்த ஒரு சின்ன உதவியும் பண்ணிடுறா. உங்களால நான் கோழையாக்கப்படுறேன். டேய், நீ என்ன யோசிக்கிற எனக்கு புரியுது. ஒரு சிங்கத்தை முயலாக்க பாக்குறோமே தானே. இந்த பாரு, கூண்டுக்குள்ள சிங்கமா இருக்கிறத விட வெளியில சுதந்திரமா ஒரு முயலா இருக்கிறது பெட்டர்ப்பா. சரி, எந்த ஊருக்கு போறதா உத்தேசம்? இப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், பேசாம 3 பேரும் திருப்பதிக்கு போயிடுவோம். அங்க மொட்டையை போட்டுக்குவோம். ஒரு 10,000 மொட்டையில 3 மொட்டையை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. குட் ஐடியாடா. நோ, 3 பேரும் ஒன்னா போனா போலீஸ் நிச்சயமா சந்தேகப்படுவாங்க. அதனால ஆளுக்கு ஒரு திசையா போ. மாறு வேஷத்துல போயிடலாமா? நீங்க 2 பேரும் மாறு வேஷத்துல போங்க, நான் இப்படியே போறேன். நிம்மதியா இருந்த நம்ம வாழ்க்கையை கெடுத்தானே அந்த கொலைகாரன், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், உடனே எங்களுக்கு தந்தி கொடுத்துரு. எங்க இருந்தாலும் வந்துடுறோம். பிரபு, மறுபடியும் எப்ப சந்திக்க போறோம்? தைரியமா இருக்கடா. சத்தியமே வஜயதே. அப்படின்னா வாய்மையே வெல்லும். ஆமா, பெருசா உனக்கு மட்டும் தான் சம்ஸ்கிருதம் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். சம்சதேவ பிக்ஷதே அப்படின்னா யாருக்கு தெரியும்? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. நாளைக்கு ராத்திரி எங்க ஆட்சி போடுவா போல பாட்டு என்னடா பாட்டு? வண்டி நிறுத்தா. என்னங்க நிறுத்து சொல்றேன். தம்பி கொஞ்சம் இருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். கும்பல போல தெய்வம் குறுக்க வரும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டீங்க. வண்டியில யாருங்க? நான் எதுக்கு ஏறணும்? கிராமத்துல எங்க ஆட்சி 4 நாளா படுத்த படுக்கையா கிடக்குதுங்க. நீங்க வந்துதான் நான் வந்து பாய் சொல்லணுமா? ஆமா, சாக கிடக்குற எங்க ஆட்சியை காப்பாத்தணும் தம்பி. நான் வந்து உங்க ஆட்சியை காப்பாத்தணுமா? நான் டாக்டரே இல்லையா? அவருக்கு சின்ன வயசுலயே காது குத்தி கம்மல் எல்லாம் மாட்டிட்டாங்க. டாக்டர் வண்டியில இறங்க. தம்பி, நீங்க என்ன ஏமாத்த முடியாது. கால்ல குளா, உடம்புல அரக்கை சொக்கா, கழுத்துல ஏதோ குடல் மாதிரி தொங்குது, கையில வர கொட்டி வச்சிருக்கீங்க. நீங்க டாக்டரே தான். இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன டாக்டர் நினைச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, பேஷண்ட்டுங்க டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாதும்பாங்க. ஆமா, அதே மாதிரி டாக்டரும் பேஷண்ட் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நான் சத்தியமா டாக்டர் இல்ல, என்ன விட்டுடுங்க. அப்படி சொல்லிட்டா உங்களை விட்டுடுவாமா? அவ்வளவு தூரம் கிராமத்துக்கு வந்து வைத்தியம் பார்க்கணுமேன்னு சோம்பல் பட்டுக்கிட்டு நான் டாக்டர் இல்லன்னு கம்சாரிக்கிறியே.
நீ எல்லாம் ஏன் டாக்டருக்கு படிச்ச? நான் எங்கய்யா படிச்சேன்? அட என்ன தம்பி, படிக்காத முட்டா பசங்க எல்லாம் படிச்சுட்டான்னு பீத்திட்டு அலையறானுங்க. நீ என்ன படிச்சுட்டு படிக்கலன்னு போய் சொல்றீங்க? டேய் சிங்காரம், ஏன்டா சும்மா நிக்கிற? ஐயா வள்ளி வண்டியில போடு. அள்ளி என்னங்க கிள்ளியே போடு. யாரை ஏமாத்த பாக்குற? எங்க திரும்ப இப்படி நடக்குது? மாட்டுக்கு பச்சு கொண்டு வச்சியா? எல்லாம் வச்சுட்டாங்க. நீயே தின்றுப்ப. சும்மாருங்க, எனக்கு கோவம் வந்துடும். கரெக்டா வண்டிய எங்க ஆட்சிக்கு என்ன ஆச்சோ? இன்னும் ஆகாதுங்க. ஏன் கத்துறா? கத்துறீங்க? வீட்டுக்கு வந்தாச்சு வண்டி நிறுத்துறா. ஏன் சும்மா கத்துறீங்க? வீடு வந்தா மாடு நிக்கும்ல. நிறுத்துறா. சொன்ன கிழங்கு இறக்கி விடுங்க. டாக்டர் பேசாத கிளை போட்டுருவேன். என்ன சாமியை தூக்கிட்டு வரீங்க? கீழே இறக்கி விடுங்க என்ன. அட என்ன தம்பி சும்மா தொலை பேசாம வாங்க. தம்பி இதான் எங்க ஆட்சி. ஒரு மருந்தோ மாத்திரை கொடுத்து ஆட்சியை கொலைப்படுத்திருங்களே. ஆமாங்க, கவனிங்க. ஆச்சி, how are you? ஆச்சிக்கு இங்கிலீஷ் தெரியாது. உங்களுக்கு தெரியும்ல? நீங்க சொன்னது இங்கிலீஷ்னு தெரியுது, ஆனா என்ன சொன்னீங்கன்னு தான் தெரியல. கொஞ்சம் பாருங்களேன். ஆச்சிக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறீங்க. நான் படிச்சதும் இங்கிலீஷ் வைத்தியம். இது தமிழ் உடம்பு. தமிழ் உடம்புக்கு தமிழ் வைத்தியம் தான் பார்க்கணும். அப்பதான் ஒத்துக்கும். இந்த கிராமத்துல நாட்டு வைத்தியர் யாருமே இல்லையா? இருக்காரு, நல்ல பாப்பாரு. கூட்டிட்டு வாயா. அவர் சீக்காரி. சரி சரி, ஆச்சிக்கு என்ன உடம்புக்குன்னு சொல்லி தொலைங்கய்யா. தொலைக்கிறோம் தம்பி. ஆட்சிக்கு 4 நாளா வாந்தி. மை குட்னஸ். அந்த வியாதியா கூட இருக்கலாம். ஆச்சிக்கு 4 நாளா சீதபேதி. 4 நாள் பேதிங்கிறீங்க, பாத்துக்கிட்டா இருக்கீங்க. இன்னும் சத்தத்தையே காணும். ஆச்சு போயிடுச்சா? ஐயோ என்னையா டாக்டர் நீ தபால படிச்சா இதற்கு காரணம் மாட்டியா? நான் கவனிக்கவே இல்லை. ஐயோ சீக்கிரம் ஆட்சிக்கு எடுத்துட்டு கிடக்குது. மூச்செல்லாம் எடுத்து விடுங்க. நான் மருந்து எழுத்துறேன். யாராவது போய் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க. ஆச்சு பேர் என்ன? குண்டம்மா. குண்டம்மா, சீக்கிரமா எழுதுங்க. அதான் எழுதுங்க. சிங்காரா சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாடா. வந்துடுறேங்க. 4 நாள் பேதி, 4 நாள் வாந்தி. மருந்து கொடுத்து அனுப்பவும். அதே யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே, சீக்கிரமா மறந்து கொடுங்க. எங்க ஆச்சி இப்போவா அப்போன்னு கிடக்கு. இந்தாங்க 4 குளோரோஸ்டெப் கொடுப்பா. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம டாக்டர்னா டாக்டர் தான். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை கடைக்காரன் பார்த்துட்டு ஆட்சிக்கு என்ன வியாதின்னு சொல்லிட்டான்னா பாத்துக்காங்களேன். இந்த மாத்திரையை இப்போ ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம், இப்படி 2 வேளை கொடுங்க. அப்போ 3வது வேளை? 3வது வேளை இருந்தா குடையா. யாரு வேணாங்கிற? பார், இந்த மாத்திரைய ஆட்சிக்கு கொடுப்பேன். ஆட்சி பொழைச்சுக்குச்சுன்னா நீ பொழைச்ச. ஆச்சி போச்சுன்னா இன்னைக்கு சனிக்கிழமை. சனி போனம் தனி போவாது. உன்னையும் ஆட்சிக்கு துணையா அனுப்பிச்சிருவான். சிங்காரம் ஐயா, டாக்டர் எங்கேயும் ஓடி போவோமா பாத்துக்க. நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். கவலையே படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். தண்ணி எடுக்க வந்தியா? உங்க அப்பா சுப்பிரமணிய குருக்கள் சௌரியமா இருக்காரா? கோயில் வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? இத நீங்க அவர்கிட்டயே கேட்கலாமே. கையை எடுங்க பண்ணையார. எடுத்து பழக்கம் இல்ல, வச்சுதான் பழக்கம். கையை எடுக்க போறியா இல்லையா? குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல குடம் இருக்குதே. கையிடுறா. என் கண்ணுல பட்ட எந்த அழகான புஷ்பத்தையும் இந்த கை பறிக்காம விட்டதில்லை. கடவுளே, உன் கண்ணெதிரில இந்த அக்கிரமம் நடக்குது, நீ பார்த்துட்டு இருக்கியே, இது உனக்கே அடுக்குமா? இப்ப கடவுள் கண்ணையை மறைச்சிட்டே பாத்தியா? சொன்னா கேளு. ரோகிணி,
யாரா நீ? ஊருக்கு புதுசு. பலமா அடிச்சிட்டனா? இது சாம்பிள் தான். என்ன யாருன்னு கேட்டல? பேரு பிரபு, ஊரு மெட்ராஸ். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. அடிக்கடி இப்படி சந்திக்கிற மாதிரி வச்சுக்காத. வரட்டுமா?